சில நாட்களுக்கு முன்பு போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் நடிகர் கிருஷ்ணா அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. இவங்க போதைப் பொருளை பயன்படுத்தியது அப்படிங்கிறது இவங்களுடைய பிளட் சாம்பிள் மூலயமா, பிளட் டெஸ்ட் மூலயமா தெரிய வந்தது. இவங்களை மட்டும் கைது செய்யாமல் காவல்துறையினர் இவங்களுக்கு ட்ரக்ஸை சப்ளை பண்ண அந்த மெம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் நடிகர் குஷ்பு அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது தற்போது சினிமா துறையில் போதைப் பொருள் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு குஷ்பு அவர்கள் என்ன பதில் அளித்திருக்கிறாங்க அப்படின்னா, யாரோ 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சினிமா துறையிலுமே ட்ரக்கோடைய புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு நீங்க எப்படி சொல்லலாம், அதை நீங்க எப்படி கேட்கலாம்? ஸோ சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களும் இங்கு மனிதர்கள் தான். யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு எல்லாரையும் சொல்லக்கூடாது. இந்த ட்ரக் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு விவாகரத்து நடந்தா கூட அந்த விஷயத்தை கூட நீங்க பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்குறீங்க. ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும். தீர்ப்பதற்கான வழிகளை தான் ஊடகங்கள் செய்யணும். ஆனால் அதை நீங்கள் எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேரை சினிமாவில் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மிகவும் காட்டமாக பேசியிருக்கிறாங்க. இவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இணையதளத்தில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை பெற்றிருக்கிறது.